கடைசியில் பார்த்தா டம்ளர் அந்த ஸ்பூன் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாயிடுச்சான். இதை சொன்னது யாருன்னா அந்த வீட்டில் இருந்து சின்ன பையன். அப்பா ஸ்பூன் இல்லை, யாரும் திருடல, அந்த பாஸ்டர் தான் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்களேன், பாஸ்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொன்னாராம். சரி விட்றா, அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் அந்த வாரம் ஃபஸ்ட் 2வது வாரம் அவன் சபைக்கு வந்தானா. அந்த தம்பி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதை அவன் கவனிக்கவே இல்லை. அவனுக்கு என்ன நினைப்புது, அவனுக்கு எல்லாம் ஸ்பூன் மேலே தான் கண் இருந்தது அவனுக்கு. கேட்குதுங்களா? ஸ்பூன் மேலே தான் கண் இருந்ததான். அவனும் அப்பாட்ட சொன்னான், அப்பா நான் எப்படின்னா பாஸ்டர் கேட்டுடுறேன், வேண்டாண்டான்னு. 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, 3 வாரம் போச்சு. 4வது வாரம் திரும்பி அவங்க வீட்டில், ஐயா எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இதே போல் உபசரித்தாங்க, சாப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சதும் பாஸ்டர்கிட்ட அந்த பையன் எப்படிலாம் கேட்கணும்னு நினச்சி கேட்டானா, பாஸ்டர் எங்கள் வீட்டில் என்ன இல்லை, ஸ்பூன் இல்லை, நீங்கள் திருடிட்டு போயிட்டீங்களான்னு கேட்டானா. அவங்க அப்பாவுக்கு வருத்தம், அம்மாவுக்கு வருத்தம். ஐயோ என்னடா பாஸ்டர் போய் இப்படி கேள்வி கேட்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் பார்த்தாரான். ஆமாம் நான் தான் எடுத்து போயிட்டேன்னாரான். அல்லேலூயா. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னாடா, அது பாஸ்டருக்கு நம்ம காணி கொடுத்தோம், எல்லாம் உபசரித்தோம். கடைசியில் பார்த்தா பாஸ்டரு ஸ்பூனை என்ன சொல்லிட்டாரு, எடுத்துகிட்டு உண்மையை ஒத்துக்கினாரான்னாரான். அப்போது அந்த பாஸ்டர் சொன்னாரான், நான் ஸ்பூன் எடுத்தது உண்மைதான், நான் அந்த ஸ்பூன் எடுத்தும்பொழுது எடுத்துகிட்டு போகல, இங்கே தான் இருக்குது அந்த ஸ்பூனு. நீங்கள் அலமாரியில் போயிட்டு அந்த பைபிள் நடுவில் போய் பைபிள் எடுத்துகிட்டு கொண்டு வான்னு சொன்னாங்களாம். அந்த பாஸ்டருக்கு எடுத்து அந்த பைபிள் கொண்டு வரும்போது அந்த பைபிளுக்கு நடுவில் அந்த ஸ்பூன் வச்சுட்டு போயிட்டாரான். அப்போ புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா என்ன அர்த்தம்னா, 3 வாரமாக இந்த பைபிள் யார் என்ன பண்ணல, அந்த வீட்டில் தொடவே இல்லை, வாசிக்கவே இல்லை. ஐயா இந்த பைபிளுக்குள்ளே தான் இந்த வார்த்தை, அந்த ஸ்பூன் வச்சுட்டு போனேன். நீங்கள் எதிர்பார்க்கிற இந்த வெள்ளி ஸ்பூன் உங்களுக்கு விலையேற பெற்றது, ஆனால் எனக்கோ இந்த வேத வசனம் தான் விலையேற பெற்றது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீ நேசிக்கிறீங்களா, வாசிக்கிறீங்களா, படிக்கிறீங்களா? படிக்கலையே. 4 வாரமா எனக்கு நல்ல உணவு கொடுத்தீங்க, வெள்ளி டம்ளர் கொடுத்தீங்க, உண்மைதான். அதை காட்டிலும் மேலானது தேவனுடைய வார்த்தை உனக்குள் இருந்ததா? படிச்சிங்களா? அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்பல. இன்றைக்கு காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் அதை நேசிக்கவில்லை, வாசிக்கவில்லை என்றால் அவனுக்கு பாதுகாப்பும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, இது தெளிலும் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. ஆமென். இந்த வேத வசனம் உன்னை பாதுகாக்கிறது, இந்த வேத வசனம் உன்னை நடத்துகிறது, இந்த வேத வசனம் உன்னை போஷிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெண்மணி சொன்னாலாம், இந்த வேத வசனம் இது பைபிள் கிடையாது, இது ஒரு பேப்பர் என்று சொல்லி அது ஃபுட்பால் ஆடி அதை ஏளனப்படுத்தினார்களாம். இன்றைக்கு நடந்த அந்த கோர நிகழ்ச்சி இன்னமும் தனியாதபடி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு எந்த மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, தேவனை வார்த்தையை அவன் இதயத்தில் நேசித்து வாசிக்கிறானோ, அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் தெரியுங்களா? அவருடைய வார்த்தை உனக்குள் எனக்குள் இருக்கிறதா? அதை நாம் தியானிக்கிறோமா, அப்பிரயாசப்படுத்துகிறோமா, அதை நாம் நேசிக்கிறோமா என்பதை ஆண்டு ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல இந்த வேதவசனம் என்ன செய்யணும். இது பேப்பர் அல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னோடு கூட எப்பொழுது இருக்கிறார், எந்நேரமும் இருக்கிறார், எந்த வேலையும் இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு எங்கே உண்டு என்று கேட்டால், அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் சொல்லப்பட்டது என்ன தெரியுங்களா? ஐயா, ஒரு தேசத்தில் 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணம் என்று இருக்குமாம். அந்த அடைக்கல பட்டணத்தில் ஒரு மனிதன் ஒரு கொலை செய்தோ ஒரு தவறு செய்தாலோ அந்த பட்டணத்துக்குள், அந்த அரணிப்புக்குள் அவன் போயிட்டா அவனுக்கு கொலை செய்யவோ எந்த காரியத்தை செய்யக்கூடாது. அவன் பாதுகாப்பு தேடி அந்த பட்டணத்துக்குள்ளே, அந்த அரணிப்புக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்வான். அப்போ எந்த மனிதன், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவன் ஒன்று செய்ய மாட்டாங்களாம். அன்றைக்கு ஒரு அரணிப்பு பட்டணம் இருந்தது. இன்றைக்கு அரணிப்பு பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சபையை கர்த்தர் குறித்திருக்கிறார். ஆமென். அசட்டை பண்ணக்கூடாது.
தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு அசட்டை பண்ணக்கூடாது. ஏனென்று கேட்டால் கடைசி நாள் வந்திருக்கிறோம். எடுத்து வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார் என்றால் வாக்குத்தத்தம் கொடுப்பார். உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ஆண்டு நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சீக்கிரம் முடிவு உண்டு. அது இன்றைக்கோ நாளைக்கோ பல வருஷங்களோ தெரியாது. நீங்கள் நான் கிரகிக்க கூட முடியாத நேரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இம்மைப்படி இந்த ராத்திரி வரலாம், இந்த நிமிஷத்தில் வரலாம். நாம் பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் தேசத்தில் எங்கேயோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒன்று சம்பவம் நம்பித்து கொண்டே இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். இந்த ஆண்டு உன்னை கர்த்தர் பாதுகாக்கணும். உன்னை என்னை கர்த்தர் பாதுகாக்கணும். அப்ப உன்னோடு கூட இருக்கணும். இன்னைக்கு தொட்டு பாருங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? எந்த காரியத்தில் என்ன இருக்கிறாரா? கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கணும். அதுக்கு தான் ஆண்டு விட்டு வரும், அந்த அரணைப்புக்குள்ள வரும், அந்த சபைக்குள்ள வரும். கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்க வாஞ்சியாய் இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை தேடுவதற்கு நமக்குள்ள என்ன இல்லைன்னா பயம் கிடையாது. போயிடலாம், போங்க, அடுத்த வாரம் போயிருக்கலாம். இன்னும் 52 வாரத்தில் ஒரு வாரம் போயிடுச்சு, இன்னும் 51 வாரம் இருக்குது, அதில் போய்க்கலாம். இல்லைங்க, கர்த்தரை நித்தமும் தேடுகிற மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவனுக்கு சகலத்தையும் கர்த்தர் அவன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அநேகர் கூட கர்த்தர் இருந்தார். வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயத்தை வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யாரோரு கூட இருந்தாரோ அவர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அருமையான தேவ ஜனமே, இங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். இங்க கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். அவனுக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்னு கேட்டீங்களா? அவன் பார்க்கிற திசையும் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, நீ 4 திசையை பார்ப்பா, உன் சந்ததிக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள், வாசித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:3, இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்கும் தந்து ஆபிரகாம் நிறைவேற்றுவேன். ஈசாக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னோடு கூட இருப்பேன். அப்பா, நீ இருக்கிற இடம் உனக்கு சொந்தமாகும். ஆபிரகாமுக்கு சொன்னார் ஆண்டவர், ஆபிரகாமே, நீ எந்த திசையில் நீ எவ்வளோ ஊரம் உன்னை பார்க்கிறியோ அது உனக்கு சொந்தமாக இருக்கும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்கு சொன்னார், அப்பா, நீ இருக்கிற இடம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:3 வாசித்து பாருங்களேன். யாக்கோப்புக்கு ஆண்டு சொல்லுகிறார், வாசிங்க. யாக்கோப்பை நோக்கி, உன் இடத்தாடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஈசாக்கு சொன்னார், ஈசாக்கே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆபிரகாம் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். யாக்கோப்பே சொன்னார், யாக்கோப்பே, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் உன்னுடைய தேவன், நான் உனக்கு நீ படுத்திருக்கிற இடத்தை நான் உனக்கு பெத்தேலை உனக்கு சுதந்திரமாய் தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:3 வாசிங்க மைக்கேல். 39:3, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிறது யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் அவனை கண்டு
யோசேப்பினிடத்தில் தாய் போதும். இங்க வேதம் சொல்லுகிறது யோசேப்பு கூட கர்த்தர், 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாமோடு இருக்கிற தேவன், ஈசாக்கோடு இருக்கிற தேவன், யாக்கோப்போடு இருக்கிற தேவன், யோசேப்பு கூட இருக்கின்ற தேவன், ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் உன்னோடு கூட இருப்பேன். மோசேவோட கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன். 34:10 வாசித்து பாருங்க. அது யாத்திராமத்தின் புஸ்தகம் 34:10. உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தும் செய்யப்படாத அதிசயங்களை செய்கிறேன், முன்பாக செய்வேன். ஆண்டவர் மோசேவுக்கு சொன்னார், உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா. அதை யாத்திராமத்தின் யோசுவான் புஸ்தகம் யோசுவா 6ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்களேன். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 5:7 1:5. யோசுவா 1:5-7. யோசுவா மோசேவின் ஊழியக்காரனாக நூனியின் குமாரன் யோசுவாவை நோக்கி, மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நான் கொடுக்கும் 7ஆம் வசனம் வாசிங்க. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் இரு, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது சாமுவேல் சின்ன பையனா இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆபிரகாமோடு கூட இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார், மோசேவோடு கூட இருந்தார், யோசேப்பு கூட இருந்தால், சாமுவேல் கூட இருந்தால். வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 5:10 வாசித்து பாருங்களேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் எல்லோரும் கூட இருப்பதல்ல, யாரெல்லாம் கர்த்தரை நேசித்து அவருக்கு கீழ், வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தர் கூட இருந்தான். ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார். வேதம் சொல்லுகிறது அவன் சாயங்கால வேளையிலே தியானிக்கிற மனுஷன், கர்த்தர் அவனை அங்கு ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. யாக்கோப்பு தேவனோடு போராடி ஜெபிக்கிற மனிதன், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. மோசே கெஞ்சி பிராபிக்கிறவன். எப்படிங்களா? கெஞ்சி பிராபிக்கிறான். ஜீவனை போனாலும் பரவாயில்ல, கர்த்தாவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி கர்த்தர் மோசேவோட கர்த்தர் இருந்தார், யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். ஏனென்று கேட்டால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் நம்பினது மாத்திரமல்ல, அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டபடினால் இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, அந்த பார்வோனுக்கு மாத்திரமல்ல, தன் சொந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அவனை ஒரு பாதுகாப்பாக வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, தாவீது வேதம் சொல்லுகிறது தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவன் துதிக்கிறவனும் ஜெபிக்கிறவனுமாயிருந்தார். கர்த்தர் அவனை ஆடுகளுக்கு பின்பாக போன அவனை உயர்த்தி அழகு பார்த்த தேவன். அல்லேலூயா. அருமையான தேவனே, உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர், என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் உன்னோடு என்னோட வரணும்.
அதுதான் பாக்கியம், அதுதான் நன்மை, அதுதான் ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம வாசித்த அத்தனை பகுதியிலும் அத்தனை மனிதர்களையும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்திற்காக முன் குறித்தார். ஆமென். ஆபிரகாம் சொன்னப்பா, நீ வா, இனத்தை விட்டுட்டு வா, உன்னை பெரிய ஜாதி ஆக்கிட்டேன். உன் நிமித்தம் ஈசாக்கு ஆஸ்வதிக்கப்படுவான், யாக்கோபு ஆஸ்வதிக்கப்படுவான், யோசேப்பு ஆஸ்வதிக்கப்படுவான், உன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படுவான். அதை நடத்துவதற்கு மோசே என்ற ஒரு மனிதன் ஏற்படுத்தி அவனோடு கூட வருவேன். அவன் மரித்து பின்பாக யோசுவா என்ற ஒரு மனிதன் வருவான். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி சொல்லுவான். 20 வயது முதல் கொண்டிருக்கிற எல்லா சிறு பிள்ளை முதல் கொண்டு அவன் நடத்தி இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பங்கிட்டை கொடுப்பான். அவன் நிமித்தம் சந்ததி பெருகும் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்த தேவன் அவளோடு கூட போகிறார். அல்லேலூயா. இப்போ கூட வாசித்தோம், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது, அன்பான தேவன் என்னோடு வருவார். அம்மே, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்க எப்படி தான் இருந்தாங்க? சொல்லுங்க, கரெக்டாக சொன்ன பிரைஸ் தரேன். நான் உன்னோடு கூட வருவேன்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு ஜனங்கள், இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறவங்க தெரியுமா? எப்படிப்பட்ட ஜனம் தெரியுங்களா? முறுமுறுக்கிற ஜனங்கள். ஆமென். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அருவருப்பை செய்கிற தேவன் அல்ல ஜனங்களாக இருந்தாங்க. கர்த்தர் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்க அருவருக்கு சொல்ல, மோசே சீக்கிரம் இறங்கி போ, நிக்கிரகம் பண்றேன்றார். வணங்கா கழுத்துள்ள ஜனங்க தங்களை கெடுத்து கொண்டாங்க. இன்னைக்கு பொங்கலில் கொண்டாடணும்ல, கொண்டாடுனீங்களே இல்லையா? சும்மா சொல்லுங்க. நானும் கார்த்திகை வேறு சும்மானா ஒரு பிளாஸ்டிக் பேக் போட்டு விடுறாரு. அதில் பார்த்தா டான்ஸ் ஆடுறீங்க, உழி அடிக்கிறீங்க, அடிச்சிங்களா இல்லையா? சும்மா வேடிக்கை பார்க்காது போடணும்னு சொன்னோம், கை தூங்க. வேடிக்கை பார்க்க போனேன், பார்ட்டிசிபேஷன் கலந்தவங்களாம் ஆளை காணும், கலந்தவனுங்களாம் ஆளை காணும். இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுமா? பொங்கல் எதை முன்னிட்டு கும்பிட்றாங்க? பரவாயில்ல சொல்லுங்க, தமிழர் தான் நம்ம. அறுவடை, அப்புறம் மாடு, அப்புறம் சூரியன், ஆடு, மாடு, சூரியன், அறுவடை. இதை வச்சு தான் தமிழ் என்ன பண்ணுறான், கொண்டாடுறான்ல. அவங்க கொண்டாடுற நோக்கம் அறியாமல் கொண்டாடுறாங்க. அறிஞ்சிருக்கிற நீ ஏன் நம்ம கொண்டாட போகிறீங்க? நம்மளும் சில பேர் ஏன் போக மாட்டான் தெரியுமா? சூரியனை படைத்தது யாரு? தேவன். அதற்கு சுடரை கொடுப்பது தேவன். அதை உண்டாக்கினவரை தேவன் வணங்காமல் அதை இந்த உலகத்துக்கு கொடுத்ததை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென். நீ நான் என்னத்தை சம்பாரிச்சிங்க? அறுவடை யாருங்க? கர்த்தர் விளைய செய்தார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் விதை எப்படி போடுவாங்க தெரியுங்களா? தண்ணீர் மேல போடுவாங்களாம். எப்படிங்க? தண்ணீர் மேல் போடுவாங்களாம். அந்த நதியாகப்பட்டது புரண்டு ஓடி கொண்டிருக்குமா. எங்கே இது போய் மண்ணில் புதையதோ அங்கே விளைச்சல் உண்டாக்குவாங்களாம். அதை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்வான். இது என் நிலத்தில் இருக்குது, இந்த விதை இந்த மண்ணுக்குள்ளே போகணும், இந்த அறுவடை நான் கடவுளுக்கு முதல் பலனாய் கொடுக்கணும் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் திராட்சத்தை கொலையை கொடுத்து கர்த்தர் முதல் கனியை கொடுப்பது தான் அன்றைக்கு அவர் விழாவாக கொண்டாடினாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? தகவலை மாத்திரம் அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, ஆர்வம் என்ன செய்தார்? ஆமாம், அதை அவன் பெருசாக இதுதான் நம்ம நடத்தி கொண்டு வந்தது, இதுதான் சொல்லி அதை என்ன பண்ணா, அதை வணங்க ஆரம்பிச்சுட்டான். சூரியனை படைச்சது கர்த்தரை விட்டுட்டான், இது போயிட்டான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த காலங்களில் கர்த்தரை தேடாமல் கர்த்தரோடு கூட வருவார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கணும், குடும்பத்தோடு கூட இருப்பது குழப்பது நல்லதுதான். ஆனால் அதை நாம் செய்வது தான் தவறு என்று சொல்லுகிறேன். அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கூட இருந்தார். எப்போ நம்ம முறுமுறுக்கிற போது அவரோடு கூட இருந்தார், வேதனைப்படுத்தும் போது கூட இருந்தார், உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ கடைசியாக ஒரு காரியத்துக்கு வந்துட்டார். என்ன நம்ம காரியத்துக்கு வந்தார்? இப்போ வாஸ்தவம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தை வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன், கர்த்தர் சொல்லி. இங்க கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு எல்லோரும் கூட இருப்பதற்கு காரணம்னா அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும். இப்போ இங்க ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையன் கூட பேசுறார். எரேமியா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். இந்த ஜனங்களுக்கு இப்ப நீ என்ன சொல்லுனா ஒரு எச்சரிப்பு சொல்லு. 1ஆம் அதிகாரம் அந்த 2-3 வாசிங்களேன், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க எல்லாம். யாரோ கொஞ்சம் மைக்கு நல்ல வாசிங்க தெளிவா. யோசியா ஒரு ராஜா நாட்களில் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவினுடைய ராஜாவின் நாட்களிலும் அவன் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவாகிய 11ஆம் வருஷத்தில் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாக்கு உண்டாயிற்று. கவனிங்க, இப்போ பைபிள் வச்சுட்டு என்ன கொஞ்சம் பாருங்களேன். நேற்று கூட அன்னைக்கு வந்த ஊழியர் சொன்னார், கொஞ்சம் கவனிங்க. இங்கே எரேமியாவுக்கு கூட கர்த்தர் இருந்தார், ஆண்டவர் பேசுறார். நீங்க வீட்டில் போய் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் எல்லாத்தையும் வாசித்து பாருங்களேன். அங்க ஆண்டவருக்கு எப்படி மன கிளேசத்தோடு கூட சொல்லுவார், எரேமியா போய் எச்சரி. நீ யாருக்கு நம்ம கூட எச்சரிக்கை சொல்றாரு? ராஜாக்களோடு கூட. ஆமென். இஸ்ரவேல் ராஜா கிட்ட போய் சொல்லு, இந்த ஜனம் அடிமைப்பட போகுது, பாபிலோன் ராஜா வரப்போகிறான், இந்த ஜனங்களை சிறைப்பட்டு போகிறான், இந்த ஆலயம் இடைப்பட்டு போகிறது, இது இருக்கிற தேவனுடைய பாத்திர பரிசுத்தமுள்ள பாத்திரத்தை அவன் கொண்டு போகிறான், அதில் அவன் ஸ்நானம் பண்ண போகிறான், அவன் இதை அழிக்க போகிறான், இந்த பட்டணத்தை அவன் சுட்டரிக்க போகிறான். இந்த ஜனங்களுக்கு போய் எச்சரி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ஜனங்களுக்கு போய் சொல். என்ன சொல்ல தெரியுங்களா? ஐயா, நீங்க வண்ணாந்திர வந்தீங்களே, நான் உங்களுக்கு பாலும் தேன தேசத்தை கொடுப்பேன்னு சொன்ன, கொடுக்கலையா? நீங்க முறுமுறுத்தீங்களே, நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்கலையா? காடை கேட்டீங்களே, காடை கொடுக்கலையா? மன்னாவை தூதர்கள் உண்ணும் மன்னாவை நான் உங்களுக்கு கொடுத்தனே, நான் என்ன நீங்க மறந்துட்டீங்களா? மரத்திற்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அதை பற்றி கொண்டிருக்கிறீங்களே, என்ன மட்டும் நீங்க கொந்தி இருப்பீர்கள். இந்த தேசம் சிறைப்பட்டு போகிறது, அடிமைப்பட போகிறது, நீங்க பாதுகாக்கப்பட வேண்டாமா? ஆசீர்வதித்த மாத்திரம் போதாதா என்று சொல்லி தேவன் கெஞ்சுகிறார். எரேமியா சொல்றா, அப்பா நீ போய் சொல்லு, இன்னும் கொஞ்ச நாள் தான் அழிய போகிறது. இந்த ஆண்டு போன ஆண்டு முடியும் போது கேள்விப்பட்டிருப்ப எத்தனையோ தேசத்தில் பஞ்சங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, கொள்ள நோய்கள் வந்தது. ஒரு காரியத்தை சொல்லட்டுங்களா? நான் இந்த எங்களுடைய குரூப் பிரதர் தெரியும், அந்த குரூப்பில் இருக்குது ஒரு டாக்டர் ஒருத்தர் சொன்னார், 55 வயது ஒரு பெரியவர் இறந்து போயிடுறாரு ஹார்ட் அட்டாக்ல, 12 வயது பிள்ளையும் மரித்து போகுது ஹார்ட் அட்டாக்ல. இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, யாருக்கு வியாதி வரும்னு தெரியல. ஏன் இந்த மரணம் ஹார்ட் அட்டாக்கு நல்லா கொழுப்புள்ளவனுக்கு தான் வரும், இல்லை சாதாரண மனிதனுக்கு? 12 வயசு பொண்ணு ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டு, இது எதனால் வருகிறது என்று அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்களாம். என்ன ஆராய்ச்சி தெரியுங்களா? இந்த கொரோனா என்ற ஒரு நோய் மறுபடியும் புதுப்பித்திருக்கிறது. அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களும் சரி, அதில் இன்னும் அந்த நோய் அழியவில்லை. இதில் மூச்சு திணறி மூச்சு விட முடியாதபடி அநேக மரித்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுறாங்க என்று ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டதான். ஆண்டவர் ஒரு ராத்திரி போதும் ஒரு கொள்ளு நோயை வருவதற்கு. ஆமென்.
பார்வோனை கடினப்படுத்தி அவருடைய மகிமை வெளிப்படுத்துவது காரணம் தெரியுங்களா? அவன் ஒரு சீக்கிரம் மறைய மாட்டான். அவன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு ராத்திரியும் அவனுக்கு நிரூபித்து காண்பித்தார். ஆமென். கொள்ளு நோய் வந்தது, பெரிய கல்மழை வந்தது. ஒரே ராத்திரி அவன் பாருங்க, பச்சையாயிருக்கிற செடி முதற்கொண்டு வெட்டி கிளிகள் எல்லாவற்றையும் பற்றி போட்டது. சிறு குழந்தை பெரிய வரைக்கும் வியாதி, கொடுமை வியாதி வந்தது. கர்த்தர் எல்லாவற்றும் மதம் பண்ணினார். கடைசியில் ஒன்று பார்த்தார். ஐயா, இவன் எதுக்கு மசிய மாட்டான், இந்த காரியத்துக்கு மறைப்பான். அவன் வீட்டில் இருக்கிற முதல் தலைச்சனை எல்லாவற்றும் சங்கரிப்பேன், அடித்து போடுவேன், கொன்று போடுவேன் என்று சொல்லும் போதுதான் அவன் கொன்ற பிற்பாடுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பினான். ஆமென். இன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை காக்கும்படி என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு எச்சரிப்பு நேரம். இந்த நேரத்தை நீ அசட்டை பண்ணுவேன்னு கேட்டா உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமா? இந்த ஆண்டு நீ சொல்ல போற, ஆண்டவரே இந்த ஆண்டு என்னுடைய குடும்பமும் நாங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் எரேமியா சொன்னார், உன்னை காக்கும்படி நான் உன்னை பாதுகாக்கும்படி, உன்னை விடுவிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நம்ம போன வாரம் 7 நாள் தியானித்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை, சாரி இருங்க, வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பூமியில் எங்கும் குடியில் இருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு தண்ணீரை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் தப்பி மனுஷனுக்குமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அது? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை காக்கும், உன்னோடு இருக்கிறேன். இது சொல்லும் போது நமக்கு என்ன இருக்குது? அப்பா, இந்த ஆண்டு என் கூட கர்த்தர் இருப்பார். ஆமென். ஆனால் இந்த வாசித்த ஒவ்வொரு மனிதர் பின்பாக ஒரு ரகசியம் இருக்கிறது. ஆமென். ஆபிரகாம் திறப்பிலே நின்றான். ஆமென். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன். அல்லேலூயா. அம்மிலேக்கிற்காக இங்கே ஒரு மனிதன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் சிறையில் அவனுடைய கர்ப்பத்தை எல்லாவற்றையும் திறந்தார் என்று. ஈசாக்கு அந்த ராஜாவுக்காக ஜெபம் பண்ணினால, அந்த குடியிருக்கிற அந்த மக்கள் மலடியா இருந்தாங்களா, எல்லாருக்கும் குழந்தைய பிறக்கல. ஈசாக்கு ஜெபம் பண்ணா கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யாக்கோப்பு போராடி ஜெபம் பண்ணினா அழிவு வரும், எல்லார் மேலும் தீங்கு வருமா? பைபிள் அதான் சொல்ல. வாசிங்க மறுபடியும் வசனத்தை. பூமியில் எங்கும் குடியில் இருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல, ஐயா, ஆபத்து வரும், நிச்சயம் வரும். ஆமென். வருமா வராதா? வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆண்டு தொடங்கி எனக்கு ஜுரம் வரல, வியாதி வரல, பலவீனம் வரல, எனக்கு எந்த ஒரு தீங்கு வரலன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும், பலவீனம் இருக்கும், தீங்கு வரும். ஆனாலும் கர்த்தர் உன்னை பாதுகாக்கணும்னா ஒன்று செய்யணும். இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்களேன். 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை 23ஆம் வசனத்தை வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. ஒரு பாதுகாப்பு இங்க இருக்கிறது. எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். மேல் சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் அந்த இரத்தத்தை காணும் பொழுது கர்த்தர் உங்கள் வீடுகளில் வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம் உன்னை இந்த ஆண்டு பாதுகாக்கும். அல்லேலூயா. அவர் கடந்து போவார். 23ஆம் வசனம் வாசிங்க. எகிப்தியரை
அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். மேல் சட்டத்திலும் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் பொழுது சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியில் விலகி கடந்து போவார். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. அங்க என்ன பூசணும்? என்ன பூசணும்? இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கணும். ஆமென். வார்த்தை என்ற வார்த்தை உன்னுக்குள்ள பூசப்பட்டிருக்கணும். தேவனுடைய வார்த்தை அங்க பூசப்பட்டிருக்கணும். அதை எரேமியா 1:19 வாசிங்க. எரேமியா 1:19 நான் முடிக்கிறேன். எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்களேன். பாஸ்டர் நான் மொழிகை ஞானஸ்தானம் எடுத்துங்கள அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட இல்லைங்க. டெய்லி ரட்சிக்கப்படணும். ஆமென். என்ன பண்ணணும் சொல்லுங்க, சத்தமாக எனக்கு காது கேட்கட்டும். டெய்லி ரட்சிக்கப்படணும். எப்படின்னு கேட்குங்க. ஒரு ரகத்தை சொல்லட்டுமா? யாத்ராமத்தின் புஸ்தகம் யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிங்களா. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 15. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதியில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தால் அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி தேடுகிறவர்கள் காணாதபடிக்கு திரும்பி வர மட்டும். இப்போ இந்த வார்த்தை இந்த 7 வந்த வாரங்களுக்கு தெரியும். தெரியாங்க சொல்றேங்களேன். இங்க வேதம் சொல்லுகிறது, வேவு பார்ப்பதற்கு கர்த்தர் ஆட்களை அனுப்புகிறார். அங்கே போறாங்க. அந்த ஜனங்கள், எரிகோ ஜனங்களோ இவள் யார் என்று அறிந்து கொண்டு இவள் துரத்தும் பொழுது ராகாப் என்ற ஒரு சகோதரி அவர்களை அடைக்கலம் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. இங்க ரட்சிப்பு குறித்து சொல்லுகிறேன். ரட்சிப்பு டெய்லி வேணும், பாதுகாப்பு வேணும். அந்த ரட்சிப்பு உனக்கு இல்லைன்னா இந்த ஆண்டு உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. எல்லா தீங்குக்கு விலகி காக்கிற தேவர் உன்னோடு கூட இருக்கணும். டெய்லி ரட்சிக்கப்பட வேணும். நல்ல கவனிங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த சகோதரி சொல்றா, ஐயா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க பராக்கிரமம் உள்ளவர்கள். நீங்க இந்த எரிகோ கோட்டை பிடிக்க போறீங்க, இந்த ராஜாக்களை சங்கரிக்க போறீங்க. ஒன்று சம்பவிக்கும். அப்பொழுது என்னையும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நீங்க என்ன பண்ணுங்க விட்டுடுங்கள, பாதுகாத்து கொள்ளுங்க. நான் உங்க கூட வாசம் பண்றேன், நான் உங்களோடு கூட வரேன்னு சொல்றேன். எங்களை விட்டுறாதீங்க, எங்களை கை விட்டுறாதீங்க என்று சொல்லி அந்த சகோதரி சொல்றா. அப்போ அந்த தேவ மனிதர் சொல்றாங்க, அப்படியா ஒன்று பண்ணு, நாங்க எந்த ஜன்னல் வழியா அங்க போறோமோ அந்த ஜன்னல் வழியா ஒரு நூல் என்ன பண்ணு கட்டி வை, அப்போ பாதுகாக்கப்படுவ. இது எதை குறிக்கிறது? நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க பாதுகாக்கப்படுவ. ஒருவேளை நீ மறந்துட்டனா நாங்க பொறுப்பல்ல. அங்க சொல்ல நல்லா வீட்டில் வாசித்து பாருங்க. நான் நேரம் முடிக்கிறேன். ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு மகன் தான் தகப்பன் இடத்துல கோச்சிக்கிட்டு வீட்டுக்கே வரலையா. நான் வரல, வீட்டுக்கே வரல. நடந்த சம்பவம் தான். வீட்டுக்கே வரல. அப்போ அம்மா நொச்சரிக்கிறா, ஏங்க எப்படியாவது என் பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்கிற பொழுது தகப்பன் சொல்கிறான், அவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், என் வீட்டு வாசலை மெரிக்கக்கூடாது. அப்போது இந்த தாயார் கெஞ்சின நிமித்தம் தகப்பன் சொல்கிறான், சரி வீட்டுக்கு வர சொல்லு. அப்போ அவன் சொன்னானா,
ஆள் அனுப்பி சொன்னான், அப்பா அப்பா இனி உன்னை அடிக்க மாட்டாராம், எந்த தொந்தரவு பண்ண மாட்டாராம், வீட்டுக்கு வந்துரு, வீட்டுக்கு வான்னு சொல்லும்போது அவன் வெளிப்பயணமாய் போனபடினால அவன் சொல்கிறான், நான் என்னங்க அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், என் வீட்டுக்கு அழைப்புன்னு சொன்னால், நம்ம ஊர் பஸ் ஸ்டேஷன் வருதுல்ல, ஸ்டேஷனுக்கு முன்பாக ஒரு கொடியை கட்டுங்க. அந்த கொடியை பார்த்துட்டு நான் ஒருவேளை அப்பா என்னை சம்மதிக்கிறான்னு சொல்லி அந்த கொடியை பார்த்து நான் வீட்டுக்கு வரேன், இல்லைன்னா நான் அந்த அப்படியே அந்த ட்ரெயினில் போயிடுறேன் நான். சரின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொன்னாங்களாம். அப்பா பண்ணாராம், ஒரு பெரிய கொடி எடுத்து ஒரு சைடு கட்டினான். அம்மா சொன்னாலாம், ஒரு வேளை இந்த ஜன்னல் வழியாக பார்க்காம அந்த ஜன்னல் வழியாக பார்த்துக்காம போயிட்டானே, என் பையன் போயிடுவான்னு சொல்லி 2 பக்கமும் கட்டி வைத்ததுனால அவன் மகன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அது ஒரு கதை. இங்கே என்ன நடக்குதுன்னா உண்மையான சம்பவம். இப்போ சொல்கிறா, அம்மா இந்த கயிறு இருக்குது இல்லை, கயிறு சிகப்பு கயிறு, இந்த கயிறை நீ கட்டி ஒருவேளை நீ மறந்துட்டுனா என்ன கிடையாது, பாதுகாப்பு இல்லை, ரட்சிப்பு கிடையாது, ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு பாதுகாப்பே கிடையாது, அழிஞ்சு போடுங்க எல்லாரும். அப்போ சொன்னலாம், ஒருவேளை நம்மள அந்த என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்களேன். சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, இந்த கயிறு நம்ம எப்போ கட்டியிருப்போம்? பானை கை தட்டுங்க. அது உண்மை. அதுதான், ஒரு வேளை அவங்க போய் இஸ்ரவேல் ஜனங்க போய் மோசே கிட்ட சொல்லி, ஒரு யோசுவா கிட்ட சொல்லி, யோசுவா நாங்கள் போனோம், அங்கே பார்த்தோம், அவன்கிட்ட சொல்ல முடியும். ஒரு வேளை ஆண்டவுடைய நிமிஷம், அந்த நிமிஷம் கூட வரலாம். இந்த ராகாப் அப்படி செய்தான். இவங்க போன மாத்திரத்தில் ஒரு சிகப்பு கயிறை கட்டினா, ஒரு பாதுகாப்பு கட்டினா, இயேசு ரத்தத்தை கட்டினா, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அந்த சிகப்பு நூல் கயிறு எங்க இருந்ததோ அந்த வீடு மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு மாத்திரம் ரட்சிப்பு வந்தது. டெய்லி இந்த ரட்சிப்பு கொடி ஏற்றிக்கினே இருக்கணும். என்ன கயிறு ஏற்றினா சொல்லுங்களேன்? ரட்சிப்பு என்ற கொடியை நீ ஏற்றி கொண்டே இருக்கணும். ரட்சிப்பு நீ அதிகம் டெய்லி உனக்கு வரலன்னா, உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ஆண்டு அழிவு வரும், பேரழிவு வரும். பாஸ்டர் தீர்க்கதரிசனமா சொன்னது போல நடந்து ஒரு வாரத்துக்குள்ள அமெரிக்கா பத்தி பிடிச்சு எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. எந்தெந்த உலக இராணுவத்தில் இருக்கிற அத்தனை வந்து அனுப்பிச்சு பார்த்தா முடியல. ஒன்றும் விடாத வேதம் அவங்க சொல்றாங்க, ஒன்றும் விடாத எல்லாம் சாம்பலா கறிவிட்டுதான். இப்போ தேர்தல் என்ன ஜனாதிபதி வீடு கூட என்ன போயிடுச்சான், சுட்டரிச்சு போச்சான். ஒரு இல்லை, ஒருத்தர் சொல்றாங்க அவங்க ஆணவத்தில் போச்சு, ஒருத்தர் ஆண்டவர் இழிவா பேசுறாங்க. என்னன்னு கேட்டா, அந்த அவார்டு கொடுக்கும்போது சொல்லுவாங்களாம், அந்த காட், அதாவது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆண்டில் எனக்கு ஒரு என்ன பண்ணாரு, இந்த ஒரு ஃபிலிம் டிவிஷனில் எனக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தான்னு சொல்லலாம். இந்த வருஷம் கொடுக்கும் பொழுது நடந்த 3 நாளுக்கு முன்பாக ஒருவரும் சொல்லலை, ஆனால் தான் பேர் அழிவு வந்துட்டு சொல்கிறாங்களாம். இதை காட்டில் ஆண்டு எத்தனையோ தேசத்தில் இழிவுபடுத்துகிறானே, அங்கெல்லாம் அழிவு வரலையா? இல்லைங்க, ஆண்டவர் ஒரு நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். எங்கே எப்போ எதை அழிக்கணும், எதை அவனது பிடுங்கணும் என்பதை ஆண்டவர் தீர்மானித்தனால் தான் அழிவு வருகிறது. இந்த தேசத்துக்கு இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், இந்த ராத்திரியும் வரலாம், எப்போனா வரலாம். ஆனாலும் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கிற தேவனாக இருக்கும். நான் தினமும் ரட்சிக்கப்படணும். அவன் போன நான் யோசித்து பார்த்தேன், படிச்சுக்கும் போது நான் யோசித்தேன், அந்த கொடி அவங்க எப்போ ஏற்றிருப்பானா, வெளியே போன அடுத்த செகண்டை ஏற்படுத்தியிருப்பா. ஏன் தெரியுமா? அவ சொல்றா, உங்களை குறித்து, உங்க பராக்கிரமத்தை குறித்து நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். நீங்க யார் தெரியுமா? சேனைகள் தேவன் உங்களோடு கூட வருகிறார். இஸ்ரவேல் தேவன் உங்களோடு கூட வருகிறார். அவர் ஒவ்வொரு பிரபலமான ராஜாக்களை அத்தனை பேரை அவர் கொன்று போட்டவர், அழித்து போட்டு உங்களோடு கூட இருக்கிறார். இது அவருக்கு எம்மாத்திரம். சொல்றா, ஐயா என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கணும். நீ வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவங்களோடு கூட வாசம் பண்ணினார். கைத்தட்டுங்களா ஒரு ஜோரா. அந்த ராகாப் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நடுவிலே வாசம் பண்ணினாலாம். ஏன் தெரியுங்களா? அவன் நினச்சிருப்பா, இந்த கோடி ஒரு நாள் போயிடக்கூடாது, டெய்லி ஏற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு உனக்கு ரட்சிப்பின் ஆண்டாக இருக்கட்டும், பாதுகாப்பு ஆண்டாக இருக்கட்டும். ஏனென்று கர்த்தர் உன்னோடு கூட வருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆபிரகாமோடு இருந்தார்,
ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோப்போடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார், சாமுவேலோடு கூட இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் மேலானது ஒன்று, கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பு தேவனாயிருக்கிறார். உன்னை என்னை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிற ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் பிள்ளை, என் கணவன், மனைவி, என்னை சார்ந்தவர்கள் ரட்சிப்பு இருக்கணும் ஆண்டவரே. ஒரு பாதுகாப்பு இருக்கணும், கணவனுக்குள்ள பாதுகாப்பு இருக்கணும், மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு இருக்கணும். நான் மாத்திரம் பாதுகாக்கப்படலை, என்னுடைய குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்படலை, நான் வாழ்கிற இந்த பட்டணம் பாதுகாக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு உண்டாகணும். ஆண்டவரை நான் தேடணும் ஆண்டவரே. ஒன்றே ஒன்று சொல்லணும் வேதம் சொல்கிறது, அவர்களோ ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களோ ரட்சிப்பு குறித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் தான் ஆண்டு சொன்னார், உலகத்தின் கடைசி நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உனக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ண இருக்கிறார். சிஸ்டர், இந்த ஆண்டு அசட்டை பண்ணுகிற ஆண்டு அல்ல. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி தெரியுங்களா? ஷைன் பண்ணுங்க. ஒரு மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறனா ஒரு ஷைன் பண்ணணும். அந்த மகிமை தேவனோடு கூட இருக்கிறார். எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே, நீ எனக்குள்ள அந்த வெளிச்சம் எப்பொழுது பிரகாசிக்க ஆண்டவரே, நீ என்னோடு கூட வாங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாமா? ஆண்டவருக்கு நேருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எங்கூட வாங்க ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்கூட வாங்க, என் குடும்பத்தோடு கூட வாங்கப்பா, என்னோடு கூட வாங்க ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவரே நீ வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, எங்களோடு கூட வருவீராக ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.